Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 782 பார்ட் 2. ஓபன் பண்ணா ஜெர்மா 66ஓட கப்பலை காட்டுறாங்க. அதுல தான் நம்ம சஞ்சி இருக்கான். ஆக்சுவலா பையன் அங்கதான் வளர்ந்துருக்கான் போல. அப்ப பாத்தீங்கன்னா அந்த கோட்டையில ஒரு இடத்துல பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கும். அதை அப்படியே விட்டு பாத்துக்கிட்டு இருப்பான். அவனுக்கு பழைய நினைவுகள் எல்லாம் வரும். என்னன்னா அவன் அண்ணன் தம்பிங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவனை போட்டு துவன்னு துவச்சு எடுத்திருப்பானுங்க எப்பவும் அந்த சின்ன வயசுல. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து கடுப்புல இருக்கும் போதே அந்த யோஞ்சி அங்க வருவான். வந்தவன் அவன்கிட்ட நல்லபடியா பேசினா பரவாயில்ல, உன்னை பார்த்ததுல சந்தோஷம்னு சொல்லுவான். ஆனா அடுத்த வார்த்தையே வீக்கா இருக்க நீ எல்லாம் எப்படா இன்னும் உயிரோட இருக்க, அதான்டா எனக்கு ஆச்சரியமா இருக்குமா. நல்ல தம்பி தங்க கம்பி இப்படி அவன் என்னதான் பேசினாலும் சஞ்சய் எதுவுமே பேச மாட்டான். பேச சொல்லி வற்புறுத்துவானா, மூடிட்டு போறாடே, ஆல்ரெடி என் ஃபேமிலி கூட இருந்த உறவை நான் கட் பண்ணிட்டேன், உங்களுக்கும் எனக்கும் ஒன்னும் இல்ல, அதனால பேசாம போயிரு, இல்லைன்னா பல்லுகள் எல்லாம் தட்டி விடுவேன்பா. இப்ப நம்ம சஞ்சய் அந்த சார்லட் ஃபேமிலியை சேர்ந்த புட்டிங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த மேட்டர் சொல்லி நீ எல்லாம் எதுக்குமே லாய்க் இல்ல, அதனால பேசாம இதையாச்சும் பண்ணு, சொல்ல போனா உனக்கு இதை விட்டா வேற வழி இல்லைன்னு ஓவர் நக்கலா பேசுவான். நம்ம பையன் அப்பவும் கண்டுக்காம அவன் பாட்டுக்கு சிகரெட் அடிச்சுட்டு இருப்பான். ஏய் கேக்குதா இல்லையா, நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு வீம்புக்குன்னே சஞ்சயை வம்புத்துக்கிட்டே இருப்பான். அந்த டைமும் சஞ்சய் மூடிட்டு போன சொன்ன உடனே யோஞ்சி கடுப்பாயி சஞ்சயை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அவன் அட்டாக் பண்ணா சஞ்சய் விடுவானா, ஆல்ரெடி சின்ன வயசுல அவனுக்கு படுத்தின பாட்டுக்கு சஞ்சய் கொல்ல காலில் இருக்கான். இதுல இப்ப ஒம்புக்கு வந்தானா விடுவானா என்ன, காலில் நெருப்பு பொறக்க அடிப்பான். அதே நேரம் போன பாட்டுல அந்த ராபிட் கையில இருக்க ஆயுதத்தை தூக்கிட்டு நம்மளுக்கு நேரம் வீசிச்சுல்ல, அது ஏதோ பால் பவுன்ஸ் ஆகி வர மாதிரி கரெக்டா நம்மளுகளை நோக்கி வேகமா வரும். யாரும் அதை தடுக்க ட்ரை பண்ண மாட்டாங்க. ஆளாளுக்கு ஒரு டைரக்ஷன்ல ஜம்ப் அடிச்சிருவாங்க. அது நேரம் அந்த மண்ணுக்குள்ள போஞ்சிருக்கானே ஒரு மண்டை, அவன் பொறா மண்டையில போய் ஒரே சுருகு ஆத்தாடி அம்மாடின்னு காட்டு கத்திட்டு இருப்பான். இப்போதைக்கு அந்த மானகட்ட பயலால எந்த ஒரு யூஸும் இல்ல. அட்லீஸ்ட் இந்த இடத்துல ஒரு லேண்ட்மார்க்கா இருக்கானே, இவனை வச்சு இவங்க ரூட் பார்த்து போய்க்கலாம். அவன் பார்த்தா அங்க கதறிட்டு இருப்பான். இவங்க அந்த லாலிபாப்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருந்துச்சு, அந்த இடத்துக்குள்ள வந்துட்டாங்க. அதே நேரம் அங்க லூஃபின்னு சண்டை போட்டு முடிக்கல, முக்கிய பார்த்துட்டு தேர்ட் கியர் எல்லாம் வச்சு அடிப்பான். என்னதான் அடிச்சுக்கிட்டாலும் அவங்களோட பவர் ஒரே மாதிரி ஈக்குவலா இருக்குது. அந்த டைமுக்கும் போது கரெக்டா இவங்களும் வந்துருவாங்க. வந்த உடனே நம்ம இங்க இருந்து கிளம்பலாம் லூஃபின்னு தான் சொல்லுவாங்க. சரி ரைட்டு வா லூஃபின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தாங்கல்ல, வந்த வேகத்துல அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடுவாங்க. நமக்கு ஆல்ரெடி இந்த ஃபாரஸ்ட்ல எதுவுமே சரியில்லைன்னு மனசுக்குள்ள தோணுச்சு. ஆனா அதை பெருசா எடுத்துக்கல. சரி சஞ்சய் இங்க தானே இருக்கான், கண்டுபிடிச்சிட்டு போயிடலாம் நினைச்சா. ஆனா இப்பதானே தெரிஞ்சது சுத்திட்டு இருக்கிறது சஞ்சய் இல்ல வேற யாரோன்னு. அதனால இதுக்கு மேல இங்க இருந்தா வேலைக்கு ஆகாது, நம்ம உடனடியா கப்பலுக்கு போய் ஆகணும்னு லூஃபிய கூப்பிட்டு ஓடுவா. ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமா ஓடுவாங்க. இதுல யாரு உண்மை யாரு பொய்ன்னு தெரியல. ஆனா ஒரு லூஃபி பண்ண மாலு கூட வந்து சேர்ந்துட்டான். இவங்க எங்க போனாலும் எவனோ ஒருத்தன் அட்டாக் பண்றான், இல்ல ஏதோ ஒண்ணு குதர்க்கமா நடக்குது. அதனால இதுக்கு மேல வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு முதல்ல ஒண்ணு வந்து இந்த பிரிட்ஜ்ல நிக்கும் போது வந்து கவிச்சே அந்த பிரிட்ஜ் கிட்ட வந்து ஒரு ஜம்ப் போடுவாங்க. ஏர்ல இருக்கும்போது லூஃபியோட வாய் தானா பேசும், அது உண்மையான நான் இல்ல உங்களை ஏமாத்தான் அப்படின்னு. உடனே அவனே கையை வச்சு அடைச்சுக்குவான். அதுக்கப்புறமும் நிக்காம ஒரே ஸ்பீட்ல வேகமா ஓடுவாங்க. சரி இப்ப சஞ்சய் எங்கன்னு கேட்டா அதான் போனவன் திரும்பி வரவே இல்லையே, பார்க்க அவன மாதிரி தான் இருக்கான், ஆனா அது சஞ்சயா இருக்காதுன்னு நம்பி அடிச்சு சொல்லுவான். சரி இந்த மேட்டரை கப்பலுக்கு போய் பேசிக்கலாம், இங்க வேண்டாம்னு சொல்லிட்டு அடிச்சு புரண்டு நிக்காம ஓடுவாங்க. அப்படி போறவங்க போன வேகத்துல அப்படியே சர்றன்னு பிரேக் அடிப்பாங்க. என்னடான்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி பார்த்தாங்களே ஒரு மல்கோஸ் மண்டையன் தலை, அந்த தலை இப்ப இங்க இருக்குது. ஆக்சுவலா அவங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் ஓடுனாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இவன் தலை இங்க இருக்கும்? அண்ட் அது மட்டும் இல்லாம அவன் தலையில சொருகிச்சே ஸ்பியர், அது இன்னுமே அங்கதான் இருக்குது. இவனை தாண்டி வந்து இவன் இருக்கிறதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் அந்த பக்கமா ஓடுனாங்க. உதாரணத்துக்கு இவன் ஈஸ்ட் சைடுல இவன் தலை இருக்குதுன்னா அவங்க வெஸ்ட் சைடை நோக்கி தான் ஓடுனாங்க. அப்புறம் எப்படி மறுபடியும் இவன் தலை இங்க வரும்? உடனே நமி கடுப்பாயி நீ ஏன்டா இங்க வந்தான்னு பச்சையா திட்டுவா. ஆனா அந்த மூதேவி பையன் இங்கதான் ரொம்ப நேரமா இருக்கானாமா, நீங்க தான் போயிட்டு வர்றீங்கன்னு உடனே சரி ஓகே இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு மறுபடியும் அவனுக்கு ஆப்போசிட் சைடுல வேகமா ஓடுவாங்க. அவனுக்கு அவன் மண்டையில குத்திட்டு இருக்க ஸ்பியரை எடுக்கணும், முடியாம முக்கிட்டு இருப்பான். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த லாலிபாப் ஃபீல்டுக்குள்ள பூந்து அப்படியே அந்த காட்டுக்குள்ள வந்து அதுக்கப்புறம் அந்த பிரிட்ஜை தாண்டி நம்ம கப்பலை எடுக்க போயிடலாம்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் அந்த மாங்கா மண்டையன் ரிப்பீட் ஓடுறாங்க. லாலிபாப் பிரிட்ஜ் ஜம்ப் கோழி மண்டையன் ரிப்பீட். என்ன நடக்குதுன்னு இப்ப நம்ம எல்லாம் மண்டைய பிச்சுக்குவா. அவளோட லாக் போஸ்ட செக் பண்ணி பார்த்தா அதுலயும் டைரக்ஷன் ஒழுங்கா காட்டல, அப்படியே சுத்திக்கிட்டே இருக்குது. ஆக்சுவலா இவங்க இந்த விஷயத்துக்கு டைரக்ஷன் பார்க்கணும்னு அவசியமும் இல்ல. அப்புறம் எப்படி இது பாசிபிள்? சரி ஓகே மறுபடியும் நம்ம வந்த வழியிலேயே ரிட்டர்ன் போலாங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பினா அங்க இருக்கிற மரம் மண்ணு செடி கொடின்னு எல்லாம் மெதுவான்னு அப்படியே மூவ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஆளுகெல்லாம் ஆடி போயிருவாங்க. ஏன்னா மரம் செடி கொடி மண்ணு இதெல்லாம் மூவ் பண்ணணும்னு நம்ம ஆளுகளுக்கு தெரியல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு விஷயத்த பார்த்துட்டு நடுங்கும். என்னடா காடு இது, என்னடா நடக்குது இங்கன்னு பார்த்து பயந்துட்டு இருக்கும் போது எல்லாமே பாட்டு பாடி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருங்க. ஆரம்பத்துல இருந்தே எந்த ஒரு வழியும் இல்லைங்கிறது இப்பதான் தெரியுது. அந்த டைம் பின்னாடி நம்ம லூஃபிய பாத்தீங்கன்னா ஒரு
மாதிரி நின்னுட்டு இருப்பான். சடனா நமியோட கழுத்தை பிடிச்சு இதுதான் டெரரான ஃபாரஸ்ட்பா, இந்த இடத்துக்கு பேரு செடியூசிங் வுட்ஸ், வந்திருக்கிறது லூஃபியே இல்ல. ஆனா என்ன, நம்ம நமி நல்லா தொக்கா மாட்டிட்டா. அதுக்கப்புறம் தான் அதோட உண்மையான உருவத்துக்கு பெரிய சைஸுக்கு மாறும். இவ தான் சார்லட் ப்ரூலி. இவன் இருக்காளே அவளோட 8வது பொண்ணு. இவங்க உள்ள என்ட்ரி ஆனால இருந்து அவ இவங்க எல்லாத்தையும் தான் வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்கா. இதுக்கப்புறம்லாம் இந்த காட்டை விட்டு வெளியே போகவே முடியாது. சாகிற வரைக்கும் இங்கதான். ஆளை பாத்தீங்களா எவ்வளவு கர்ண கொடூரமா இருக்கான்னு. அவ வளர்த்தியையும் மண்டையோட கலரையும் பார்த்த உடனே நம்ம கேரட் என்னது இம்மாம் பெரிய மரமா, என்ன இப்படி பேசுதுன்னு ஷாக்காவா. அட மூலகட்ட முட்டைகோசு, நான் ஒண்ணு மரம் இல்ல, என் பேரு ப்ரூலி. ஆமா பெரிய சில்வர் ஜூப்ளி, பில்டப் பண்ணிட்டு இருக்கா கொய்யாலான்னு சொன்ன உடனே அவளோட ஷார்ப்பான நகத்தை காமிச்சு, என் முகம் மாதிரி உங்க முகத்துல எந்த ஒரு தழும்புமே இல்ல, போற்றுவோமா இல்ல இன்னைக்கு உங்களைய போற்றுவோமா அப்படின்னு இந்த சூனியக்காரி எப்படி பேசுவாங்களோ அதே மாதிரி பேசுவா. என்ன அவ ஒரு சூனியக்காரி. சரி மாட்டின நம்மளுங்க அவகிட்ட இருந்து எஸ்கேப் ஆனாங்களா இல்லையான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Yeah!